தாங்கள் வேண்டிக்கிட்ட வேண்டுதலை சீட்ல எழுதி இந்த கோவில்ல கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல அந்த வேண்டுதல் நிறைவேறி என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதை சிலையா செஞ்சு இந்த கோவில்ல வச்சு வழிபடுறது தாங்க இந்த கோவிலினுடைய சிறப்பு. இந்த கோவில் எங்க இருக்கு, இந்த கோவிலுக்கு எப்படி வரணும், இந்த கோவிலினுடைய வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத பத்திலாம் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாங்க. வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கோவில் கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் அப்படின்ற இடத்துல இருக்க அழகமுத்து ஐயனார் கோவிலுங்க. இந்த கோவில் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல இந்த கோவிலுக்கு எப்படி வரணும், இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு, இந்த கோவில சிலை வைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிமுறைகள், அப்புறம் இந்த கோவிலுக்கு பஸ் வசதி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் தர மாதிரியான ஒரு வீடியோவா தாங்க இந்த வீடியோ அமைய போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நம்ம வில்லேஜ் ஊர்வலம் சேனல்ல நிறைய கோவில்களை பத்தியும் நிறைய சுற்றுலா தலங்களை பத்தியும் நிறைய வீடியோ பதிவு பண்ணி வச்சிருக்கோம். எல்லா வீடியோவும் பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப தென்னம்பாக்கம் அழகமுத்து ஐயனார் கோவிலுக்கு பயணிக்கலாம். இதுதாங்க கோவிலினுடைய முன்பகுதி. ஒரு பெரிய ஆர்ச் நம்மள வரவேற்குது. உள்ள நம்ம போகும்போது வழி நடுக நமக்கு கடைகள் இருக்கும். பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க இங்கேயே வாங்கிக்கலாம். இப்ப இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாங்க. இந்த கோவில் கடலூர் மாவட்டத்துல பாண்டிச்சேரி எல்லையோரத்துல தென்னம்பாக்கம் அப்படின்ற ஊர்ல தாங்க இந்த அழகமுத்து ஐயனார் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த தென்னம்பாக்கம் கிராமம் கடலூர்ல இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவிலையும், பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவிலையும், தூக்கணாம்பாக்கம், ஏம்பலம் இந்த ஊர்கள் வழியா இந்த தென்னம்பாக்கம் கிராமத்துக்கு சேரலாம். இந்த கோவிலுக்கு பஸ் வசதியும் இருக்கு. அதை பத்தி நான் இந்த வீடியோடைய கடைசியா சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்க கார்ல இந்த கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா கடலூர்ல இருந்து தூக்கணாம்பாக்கம் வழியாவும், பாண்டிச்சேரியில இருந்து ஏம்பலம், வில்லியனூர் வழியாவும் இந்த கோவிலுக்கு சேரலாம். இந்த கோவிலுக்கு வரும்பொழுது மணி ஒரு 11 மணி ஆயிடுச்சு. நாங்க வந்த நேரம் லேசா அப்படியே மழை தூரிக்கிட்டு இருந்ததுங்க. நல்லா இருந்தது இந்த இடம் பார்க்கறதுக்கு. இங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய குதிரை மற்றும் யானை சிலைகள் இந்த இடத்துல நீங்க நிறைய பார்க்கலாம். எல்லாமே பெரிய பெரிய சிலைகளை பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இதோ தெரியுது பாருங்க, இதுதாங்க கோவிலே. பெரிய கோபுரங்கள் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த கோவில்ல கிடையாது. இதுதான் கோவிலே. அடுத்ததா இந்த கோவில்ல என்னென்ன மாதிரியான சிலைகள் வேண்டுதலுக்கு வைக்கிறாங்க, ஒவ்வொரு சிலைக்கும் எவ்வளவு செலவாகும் அப்படின்றத பத்திலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு சேர்றதுக்கு.